கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே வனப்பகுதியில் சுமார் 2150 கஞ்சா செடிகளை பயிரிட்டு வளர்த்து வந்த இருவர் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். வனத்துறைக்கு சொந்தமான வனப்பகுதியில் கஞ்சா விவசாயம் செய்து கல்லாக்கட்ட நினைத்த தில்லுதுரைகள் சிக்கியது எப்படி? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக எத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. அப்போது போலீசார், மதுவிலக்கு பிரிவினர் உள்ளிட்டோர் கல்வராயன் மலைப்பகுதியில் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு ஏராளமான சாராய ஊழல்களையும் அளித்ததோடு கள்ளச்சாராயம் காய்ச்சி வந்த பலரையும் அதிரடியாக கைது செய்தனர். தற்போது அதன் அருகிலேயே கஞ்சா செடிகளை கவலையின்றி பயிர் செய்து கல்லாக்கட்ட முயன்றுள்ளது ஒரு கும்பல். அண்மையில் கல்வராயன் மலை அருகே உள்ள பெருமானத்தம் கிராம மலை உச்சியில் கஞ்சா செடி பயிர் செய்வதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அவர்களை பிடிக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டு வனத்துறையினர் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். நிலையில் மலை உச்சியில் குறிப்பிட்ட பகுதியில் செழித்து வளர்ந்திருந்த கஞ்சா தோட்டத்தை அவர்கள் கண்டுபிடித்தனர். யாருமற்ற பகுதியில் சுமார் 2150 செடிகளை வனத்துறையினரின் கண்களில் மண்ணை தூவி வளர்த்து வந்துள்ளனர். அந்த செடிகளுக்கு பாதுகாப்பாக இருந்த கோவிந்தராஜ், பர்வதம் ஆகிய இருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். பிறகு அங்கிருந்த செடிகளை வெட்டி அழித்த போலீசார் சுமார் 104 கிலோ எடை உள்ள கஞ்சா செடிகளையும் பறிமுதல் செய்தனர். வனத்துறைக்கு சொந்தமான இடத்திலேயே அவர்கள் தில்லாக கஞ்சா செடிகளை வளர்த்து வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கஞ்சா செடி வளர்ப்பில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்று பிடிபட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்வராயன் மலைப்பகுதியில் கஞ்சா பயிர் செய்வதை முற்றிலுமாக தடுக்க வனத்துறையினர் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன.